ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ரெண்டு நாளாக வீடியோ போடலை. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் போடலை. ஆனால் வீடியோ ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு அப்டேட் வருதா அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி பார்க்குறப்ப நம்ம இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பேசுகிறப்ப தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, கோவமாக வருது. ஸோ இது எப்படா இதுக்கு ஒரு எண்டு கிடையாதா, முடிவு கிடையாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் எம்டி சார் யோசிக்க தோணும், இவர் கொஞ்சம் அதாவது இதை பற்றி பேச வேண்டாம், அந்த மைவி3யை பற்றி பேச வேண்டாம். ஸோ நாங்கள் இன்னும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட யார் மூலமாவது தெரியப்படுத்தலாம், இல்லை ஏதோ ஒரு வீடியோவாவது போடலாம். நம்பிக்கை, அதாவது அவங்க ஒரு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கூட ஏதோ கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். ஸோ எதுவுமே இல்லாமல் இதுக்கு இப்படியே ஒரு எண்டு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ மாற்றி அவங்கவுங்க கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உண்மையிலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பண கஷ்டம் வரும்போது தான், மன கஷ்டம் வரும்போது பேசும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தோணுது. ஸோ எம்டி சார் ஏதாவது பேச மாட்டாரா, நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிராதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப இதுக்கு எங்கள் வீட்டுக்கு என்கிட்ட சண்டை போடலை, அமௌண்ட்டு வரல செய்யலைன்னா நாசுக்காக சொல்லிட்டாரு, நகை அடகு வச்சுருக்கு, அதை நீயே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பிடு அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு ஜூன் மாதம் என்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட கையில் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நகை ஃபுல்லாக அடகுறதுலாம் அந்த நகையை பிரிச்சுட்டாரு. 1,23,000க்கு நீ எப்படி திருப்பியோ, நீ அந்த காசை நீ தான் ஈடு கட்டணும். வட்டியோடு சேர்த்து அந்த நகை இப்போ 1,20,000 இருக்குது, முடிஞ்சால் அதை நீ திருப்பிக்கோமா அப்படின்ட்டாரு. நீ கடையில் தானே உட்காந்துருக்க, சேர்த்து வச்சு கூட திருப்பு, சத்தம் போடல. ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு பொறுமை இல்லை, அதனால் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி திருப்ப போகிறேன் அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனாவது கிடைக்காதா? மாற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஆனால் கரெக்டாக யாரும் சொன்ன பாடு இல்லை. ஃபேக்காக தான் நிறையா வருது. பெயில் கிடைக்காதுன்றாங்க, 15 நாள் பெயில் கிடச்சிச்சுன்றாங்க, இப்போ மாற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கனால இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வீடியோ இதை பற்றி போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ என்னால் என்ன சொல்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. எப்படா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இனிமேல் இதை தவிர்த்து வேறு ஏதாவது பேசணும், செய்ய நானும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் நம்மளுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொண்டு வரப்போ தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஆனால் இருந்தாலும் நான் திருப்பி கண்டிப்பாக என்னை நானே மீட்டு கொண்டு வந்துக்குருவேன். கண்டிப்பாக இது என்னால் முடியும். எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நான் செஞ்சுருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சின்ன வேலையாவது பார்த்து கடையில் இருக்க கொஞ்சமாக லாபத்தை எடுத்து பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கடையிலையும் அந்த லாபம் கிடையாது. நான் அந்த 1,00,000 இதில் போட்டுருந்தா கூட ஏதாவது நேரம் நிறைய கொஞ்சமாக ப்ராஃபிட்டாவது பார்த்துருப்பேன். இப்போயும் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சமாக கடன் வாங்கி தான் இதுக்குள்ளே மெட்டீரியல் போட்டுட்டு வரேன். இப்போ கூட போன 4 நாளைக்கு முன்னாடி கூட 20,000 வாங்கி நான் மெட்டீரியல் தான் போட்டிருக்கேன். மெட்டீரியல்னால் ஒரு 20 ரூபா வாங்கினேன், 17 ரூபா 17 ரூபா கொடுத்தாங்க. 3 ரூபா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. அது போக மீத 10 ரூபா அங்கே கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அதாவது 10,000 நான் ஆல்ரெடி மெட்டீரியல் போட்ட கடைக்கு 27 ரூபாய்க்கு மேலே தரணும், 27,000க்கு மேலே. ஸோ அவங்களுக்கு 10,000 கொடுத்துட்டு மீத 7,000 ரூபாய்க்கு கொஞ்சம் சரக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை விற்று இனிமேல் அதை எடுத்து செலவழிக்காமல் சிக்கனமாக பண்ணி கண்டிப்பாக நான் திருப்பிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொன்னது பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்தாலும், ஸோ இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் வச்சுக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக அது வரப்போ வரட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ நான் சேவிங்ஸும் பண்ணிட்டு வரேன். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.